அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங் டு யூ. நான் அஸ்வினி. இப்போ நம்ம வந்து இந்த டிஎன்எஸ்சியில் ஃபிசிக்ஸ் பேப்பரில் பார்ட் 2 சில விளக்கங்களை பார்க்குறேன். இப்போ இதை பார்க்கறதுக்கு முதல்ல எல்லாரும் கட்டாயம் வந்து எஸ்ஏ பேப்பரையும் பக்கத்தில் வச்சுக்கொள்ள. இதில் இடைக்கிடைக்கு சில சேஞ்சஸ், சில டைப்பிங் மிஸ்டேக் கிடையாது. ஸோ நான் அதை இங்கே சொல்லிடுவேன். இப்போ 5வது கொஸ்டின். தற்போது உலகளாவிய ரீதியில் பேசப்படும் முக்கியமான ஒரு விடயம் ஹோமோஸ் ஜலசந்தியுடன் நடைபெறும் கப்பல் போக்குவரத்து ஆகும். போர் நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறிய கப்பல் எஞ்சினுக்கு 9 தர 13 கிலோகிராம் ஆகும். அப்ப இங்க கப்பல் ரெண்டையும் தந்திக்காங்க 9 தர 13 கிலோகிராம். அதை நிலையான கடல் நீரில் மிதக்கும் போது அதன் மொத்த கனவளவின் 1/3 பங்கு, அதாவது 1/3 பங்கு நீரில் மூழ்கியுள்ளது. மொத்த கனவளவுல 1/3 பங்கு நம்மளுக்கு என்ன செய்திருந்தா நீரில் மூழ்கியுள்ளது. கப்பல் தனது பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நீர், உணவு மற்றும் ஆயுதங்களை ஏற்றிய பின் அதன் கனவளவில் 4/3 பங்கு நீரில் மூழ்கி மிதக்கின்றது. அப்ப இங்க திணிவுகளை ஏற்றினத்துக்கு பிறகு அதுல 4/3 பங்கு வந்து நமக்கு அமிர்தம். கடல் நீரின் அடர்த்தி அப்ப நம்மளுக்கு ரோ தந்திருக்காங்க எத்தனை சொல்லி பாத்தீங்கன்னா 1200 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 என்ன கடல். இப்ப இதுல முதலாவது கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்ப்போம். கடல் மட்டத்தில் வளிமண்டல அமுக்கம் 1 தர 15 டெஸ்காலையும் 20 மீட்டர் ஆழத்தில் ஒரு புள்ளியில் உள்ள மொத்த அமுக்கத்தை காணும். அப்ப இது நமக்கு யூஸ்வலான கொஸ்டின் தான். இப்ப இது கடல் மட்டத்தில் இருந்து ஒரு 20 மீட்டர் ஆழத்துல காணப்படக்கூடிய இந்த புள்ளியில இதை நான் PA எடுக்கிறேன். இந்த PA நமக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்ப கடல் மட்டத்தில் இருந்து 20 மீட்டர் ஆழத்தில் இருக்கிற புள்ளி ஒன்றுல மேலுக்கு என்ன செய்யப்பட போகுது, இந்த 1 தர 15 டெஸ்கால் இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல அமுக்கமும் சேமிக்கும். அப்ப நமக்கு முதலாவது வந்து 20 மீட்டர் ஆழத்தில் காணப்படக்கூடிய நீர்நிலையில் அமுக்கத்தை பார்க்கும். அப்ப நீர்நிலையில் அமுக்கத்தை சொல்லி பார்த்து நம்மளுக்கு என்ன போகுது HOG. அப்ப H வந்துட்டு 20 மீட்டர், ரோ வந்துட்டு 1200, அதனால G வந்துட்டு 12. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும் 2.4 தர 15 டெஸ்கால்னு சொல்லி வரப்போகுது. இப்ப அடுத்து நம்ம தெரிஞ்சுக்காங்க என்னன்னா இது வந்து நீர்நிலையில் அமுக்கம். ஆகவே மொத்த அமுக்கம் வந்து நமக்கு எதுக்கு சமம் இருக்க போகுது பார்த்தோம்னு சொன்னா இது காணப்படக்கூடிய இந்த வளிமண்டல அமுக்கம் பிளஸ் இது காணப்படக்கூடிய இந்த நீர்நிலையில் அமுக்கம் 2.4 வருது. அப்ப மொத்தமான நமக்கு 3.4 தர 15 டெஸ்கால்னு சொல்லி வரப்போகுது. அது ஓகே. இப்ப அடுத்து வந்து 2வது கொஸ்டின் பார்ப்போம். அப்ப இங்க 2வது கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கப்பலானது கிடையாக உள்ளது என கருதுகள். கப்பல் வீக்கனவளவு நீரில் மூழ்கி மிதக்கும் போது நீரின் அமுக்கத்தினால் கப்பலின் அடிப்பரப்பில் தொழிற்படும் மேன்முக விசை கப்பலின் நிலைவு சமன் என நிறுவுடன் நீ பாவித்த குறியீடுகளை தெளிவாக அடையாளப்படுத்த வேண்டும். அப்ப இங்க நமக்கு ஏன் கப்பல் கிடையாது இருக்கிறாங்கன்னா கப்பல் ஒரு பக்கம் கெடுதி அப்படி இல்லாட்டி ஒரு பக்கம் தரைஞ்சிருந்தா வார விளைவு விசையில மாற்றம் வரும். அப்ப அதுக்கான நம்மளுக்கு என்ன கப்பல் கிடையாது எழுதிக்கிறாங்க. அப்ப நம்ம கப்பல் எப்படி எடுத்தோம்னு சொன்னா இப்ப இதுல நிலைக்குதான் நம்மளுக்கு கீழ் நோக்கி என்ன விஷயம் தொழிற்படும், இதுல நிறைய தொழிற்படும். அது நீங்க நம்மளுக்கு மேல் நோக்கி நம்மளுக்கு தொழிற்பட போகுது U. இப்ப அந்த U நம்மளுக்கு எப்படி வந்து சொல்லி காட்டுச்சுன்னா ஓகே. அப்ப ஒரு குறித்த ஒரு ஆழத்துல இருக்க போகுது. அப்ப நம்மளுக்கு இந்த மேன்முக விசை வந்து ஏதாவது வரப்படும், இந்த நீர்நிலை விசை நம்மளுக்கு வருது. அப்ப இந்த நீர்நிலை விசை நமக்கு ஏதாவது வருதுன்னு சொல்லி பாக்குறீங்கன்னா நம்ம சிம்பிளாக சொல்லலாம். F சமன் நம்மளுக்கு வரப்போகுது அமுக்கம் தர அந்த குறுக்கோட்டு பரப்பளவு F சமன் P தர இது குறுக்கோட்டு பரப்பளவை எடுத்துருச்சுன்னா அதான் வரப்போகுது. அதே டைம் காணப்படக்கூடிய கீழ் நோக்கி விசை வந்து நம்மளுக்கு என்ன காணப்படும், இது மேல் நோக்கி விசை, இங்க கீழ் நோக்கி விசை வந்து நம்மளுக்கு W. அப்ப இங்க நம்ம அமுக்கம் தர பரப்பளவுன்னு சொல்லி கொடுக்கலாம், அப்படி கொடுத்து எடுக்கலாம். அதுல நம்ம இன்னொரு விஷயத்துல அந்த அமுக்கம் வந்து நமக்கு இங்க என்ன காணப்படுறதுன்னா குறித்த ஒரு ஆகவே நான் அதை HOG நீர்நிலையில் அமுக்கம் HOG தர A தான் இங்க இருக்கிறோம். உண்மையா நம்ம எழுத போன என்ன செய்யலாம், இங்க வளிமண்டல அமுக்கத்தை நம்ம என்ன செய்யலாம் செய்துதான் எழுதணும். உண்மையா இருக்கிற அமுக்கம் வந்துட்டு வளிமண்டல அமுக்கம் பிளஸ் நீர்நிலையில் அமுக்கம் தான். ஆனா நம்ம இங்க நிறைய இதுக்கு தானே பொருளுக்கு தானே சமப்படுத்தப்படும், கப்பலுக்கு சமப்படுத்தப்படுறதால இந்த கப்பலே நமக்கு என்ன செய்யப்பட போகுது, அவங்க வளிமண்டல அமுக்கம் தொழிற்படும். அப்ப அதனால அந்த 2 விஷயம் நமக்கு என்ன செய்யப்பட போகுது, ஒட்டவா அவர்கிட்ட கேன்சல் ஆகிறதால நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். இங்கிட்ட இருக்கா HOG கீழ் நோக்கி தொழிற்படுது, மேல் நோக்கி W தொழிற்படுது. அப்ப கேட்டீங்க என்னது, நீரின் அமுக்கத்தினா கப்பலின் அடிப்பரப்பில் தொழிற்படும் மேன்முக விசை கப்பல் நிலைக்கு சமநிலை நிலவும். அப்போ ஒரு பொருள் சமநிலை நிலத்தின் சமநிலை இருக்கு. அப்ப சமநிலை இருக்கிறதுனால மேல் நோக்கி விசையும் கீழ் நோக்கி விசையும் சமன். ஆகவே மேல் நோக்கி விசை என்ன இருக்கிறது HOG தர A சமன் நமக்கு என்ன இருக்க போகுதுட்டா W இருக்க போகுது. இங்க HOG தர A க்குள்ள நம்ம என்ன செய்யலாம், இங்க நீங்க பாத்தீங்கன்னா H into A வருது, அதாவது HA தர ρ.
அப்ப h into a என்னது நீளம் தர அல்லது உயரம் தர துருப்பட்டு வரும். அப்ப அவை கனவளவு சாதாரணமாக v rho g சமன் w, அதாவது u சமன் w நமக்கு இந்த ஃபைனலான ஈக்குவேஷன் வரும். சோ அப்ப இது வார மாதிரி நீங்க இந்த क्वेश्चन எடுத்துட்டு போனீங்கன்னா அதோ ரைட். அடுத்து நாம பார்க்க போறோம்னா கப்பலில் ஏற்றப்பட்ட பொருட்களின் மொத்த திணிவை காணணும். இப்ப கப்பல்ல ஏற்றப்பட்ட பொருட்களின் மொத்த திணிவை காணுறது நம்ம இங்க ரெண்டு டேட்டா ஈஸியா காணலாம். என்னன்னு சொன்னா கப்பல்ல பொருள் ஏற்றுறதுக்கு முதல்ல கப்பல் மீது எவ்வளவு அமர்ந்து இருக்குது மொத்த கனவளவுல 3ல் 1 பங்கு அமர்ந்து இருக்குது. இதே திணிவு ஏற்றினதுக்கு பிறகு கப்பல்ல 4ல் 3 பங்கு அமர்ந்து இருக்குது. ஆகவே நமக்கு இங்க எழுதிருக்கோம் என்னன்னு சொல்லி w சமன் u தானே, u சமன் v rho g. அப்ப நம்ம எழுதலாம் என்னன்னா v rho g சமன் w. இப்ப w சமன் நமக்கு என்ன வருது போகுது m, w சமன் m. ஆகவே நான் என்ன செய்யறேன் இதுக்கு பதிலாக mg போட்டேன்னா m சமன் v rho ன்னு சொல்லி வருது. இங்க நமக்கு கடல் நீர் அடர்த்தி என்ன செய்யறது மாற மாட்டுச்சு. ஆகவே m நேர்விதி சமன் v சொல்லி வருது. அப்ப ஸ்டார்ட்ல நமக்கு திணிவு எழுதுறதுக்கு முதல்ல இந்த திணிவு நமக்கு 9 தர 13 கிலோகிராம் நேர்விதி சமன் என்ன 3 v. இப்ப நமக்கு குறை எதிர்த்துக்கு பிறகு திணிவு கட்டிக்கலாம். எதிர்த்துக்கு பிறகு மொத்தமா அது நமக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அமர்ந்து நிலையத்தில் சொல்லி பார்த்தோம்னா 3 v. அப்ப இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். அப்ப 1 2ஆல பிரிச்சுட்டு நமக்கு என்ன வர போகுதுன்னா m சமன் நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20.25 தர 13 கிலோகிராம் சொல்லி வருது. ஆனா இங்க மெயினான விஷயம் என்ன, இங்க நம்ம கேட்டிக்கிற கேள்வி வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கப்பல்ல ஏற்றப்பட்ட பொருட்கள் தீவை தான் கேட்டீங்க. இப்ப நம்ம இங்க பாத்திக்கிற மொத்த பாத்திக்கிற தீவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு அந்த கப்பல்ற தீவு பிளஸ் ஏற்றப்பட்ட பொருட்களின் மொத்த தீவு. அப்ப நமக்கு கேட்ட கேள்விக்கான ஆன்சர் எடுக்கிறது நம்ம என்ன செய்யணும், இந்த மொத்த தீவுல இருந்து இந்த 20.25 தர 13 கிலோகிராம் இந்த கப்பல்ற மொத்த தீவுல இருந்து இந்த கப்பல்ற தீவை நம்ம கழிச்சு விட்டோம்னா நமக்கு 11.25 தர 13 கிலோகிராம் சொல்லி வரும். இதான் நமக்கு என்ன வர போகுது, இதுல ஏற்றப்பட்ட பொருட்களின் தீவு சொல்லி நம்ம கழிக்கலாம். இப்ப அடுத்த கேள்வி தான் இது 3வது கேள்விக்கு ஆன்சர். அப்ப 4வது क्वेश्चन என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இக்கப்பல் 1000 கிலோகிராம் மீட்டர் அளவுக்கு நன்னீர் ஏறி ஒன்று நுழைய நேரிட்டால் அது மேலும் மூழ்கி செல்லுமா அல்லது மேலும் வருமா? விடையே நீரின் முழு கப்பலின் புதிய கனவளவு பின்னத்தை காணும் போல காணும். அப்ப இது நமக்கு ஈஸியான क्वेश्चन தான். இப்ப w சமன் நமக்கு என்ன வரப்போகுது, v rho g எல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப இங்க நமக்கு திணிவு மாற போறல, அதாவது நிறைய மாறும். அப்ப நமக்கு இங்க என்ன மாறுதுன்னு சொன்னா இந்த அடர்த்தி மாறும். அப்ப இந்த அடர்த்தி மாறதால நமக்கு என்ன செய்யப்பட போகுதுன்னு சொன்னா இந்த கனவளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்ப நம்ம சிம்பிள் எடுக்கலாம்னா v rho சமன் ஒரு kx ஒரு மாறி எடுத்துச்சோம்னா ஸ்டார்ட்ல 1200 கிலோகிராம் மீட்டர் மைனஸ்டியா இருந்த இந்த அடர்த்தி பொருள் நமக்கு என்னவா மாறுது 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ்டியா மாறும். ஆகவே அடர்த்தி குறை நமக்கு என்ன செய்யுதுன்னா இந்த கனவளவு கூடும். அப்ப பொதுவாக என்ன செய்யுது, கப்பல் மேலும் மூழ்கி தான் செல்லும். ஏன்னா தேவையான மேலுதவியை பெறதுக்காண்டி கப்பல் இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய போகுது, அமர்ந்து தான் போகும். ஆனா இங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் என்னன்னு சொன்னா உமது விடையை நீரில் மூழ்கும் கப்பலின் புதிய கனவளவு பின்னத்தை காண்பதன் மூலம் உறுதிப்படுத்துகிறது தந்திருக்காங்க. அப்ப அது நம்ம ஈஸியா செய்யற விஷயம் தான். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா v rho சமன் k தானே. ஆகவே ஸ்டார்ட்ல நமக்கு எவ்வளவு இருந்துச்சு, 3 × 4 v தர அண்ணனும் 1200 சமன் k. அதாவது இதுக்கு வரப்போகுது. பிறகு நமக்கு மேலுமே ஏற்றத்துக்கு பிறகு போறது கனவு வந்துட்டு v dash இருக்கும். அப்ப நீர் அடர்த்தி வந்து நமக்கு வரப்போகுது 1000 சமன் k வருது. இதில் நம்ம ஈக்குவலாக எடுத்தோம்னா நம்மளுக்கு புதிய கனவு v dash வரப்போது இருந்தால் 9 × 10, அதாவது v தசம் 9 v சொல்லி வரப்போகுது. அப்ப ஸ்டார்ட்ல 1200 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் எடுத்துக்குள்ள இருந்த v வந்து எவ்வளவு தசம் 7 v. இப்ப நமக்கு இருக்க போறது எவ்வளவு சொல்லி பார்த்தோம்னு கேட்டா தசம் 9. ஆகவே கப்பல் என்ன செய்யுது, மேலும் மூழ்கி செல்லுதுங்கிறதா நம்ம சொல்லப்படுறது. இப்ப அடுத்து இருப்போம், ஒரு கப்பலின் திணிவுகள் ஏற்றுவதற்கு முன்னுள்ள சந்தர்ப்பத்தை தருகிறது. தற்போது கப்பல் இயங்க தொடங்குவதற்கு சற்று முன்னர் நீரோட்டத்தினால் கப்பலுக்கு வழங்கப்படும் கிடைத்தடை விசை தசம் 8 நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1 ஆகும். கப்பல் சற்று இயங்க ஆரம்பிக்க தேவையான இழிவு புற விசையை காண்க. அப்ப கப்பல் வந்து சற்று இயங்க ஆரம்பிப்பதற்கு தேவையான இழிவு புற விசை என்ன? இது வந்து நமக்கு என்னன்னா இதுவும் ஈஸியான கோயில். நம்ம என்னன்னா தடை விசை தான் இருக்காங்க. இப்ப தடை விசை எவ்வளவு இருக்காங்க, தசம் 8 நியூட்டன் கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1. அதாவது 1 கிலோகிராமுக்கு தசம் 8 நியூட்டன் தடை விசை வருது சொன்னா இப்ப கப்பல்ல திணிவை ஏற்றுவதற்கு முதல்ல இருந்த திணிவு எவ்வளவு, கப்பல்ல திணிவை ஏற்றுவதற்கு முதல் இருந்த கப்பலின் திணிவு வந்துட்டு 9 தர 13 கிலோகிராம். அப்படின்னா 1 கிலோகிராம் எவ்வளவு வருதுன்னு சொன்னா
9 தர 13 கிலோகிராமுக்கு எவ்வளவு நம்ம டிரெக்டா பார்த்தோம்னு சொன்னா ஓகே 9 தர 13 கிலோகிராமுக்கு எவ்வளவு வரப்போகுது 7.2 தர 13 நியூட்டன் 7.2 தர 13 நியூட்டன் தடைவிசை இருக்கிறது. அடுத்தது கப்பலின் பின்னால் உள்ள சுழலி ஆரை கொண்ட வட்ட பரப்பினூடாக நீரை சராசரி வேகம் v இல் பின்னோக்கி தள்ளுகின்றது. நீரின் அடர்த்தி ரோவாகும். நீரின் அடர்த்தி ரோவாகும். அடுத்த கொஸ்டின் என்னன்னா கப்பலின் பின்னால் உள்ள சுழலி ஆரை கொண்ட வட்ட பரப்பினூடாக நீரை சராசரி வேகம் v இல் பின்னோக்கி தள்ளுகின்றது. நீரின் அடர்த்தி ரோவாகும். சுழலியினால் ஒரு செகண்டில் பின்னோக்கி தள்ளப்படும் நீரின் திணிவுக்கான கோவையை எழுதுங்கள். அப்ப இது வந்து நமக்கு ஃபெமிலியரான ஈக்குவேஷன். அப்ப ஒரு செகண்ட்ல நமக்கு செய்யறதுக்கான திணிவின் கோவை. அப்ப அது நமக்கு தெரியும் q = VAD. இப்ப நீங்க விதிக்கு பதிலா என்ன தந்திருக்காங்க நடத்தி ரோட் தந்திருக்கிறபடினால VA ரவுண்ட். இப்ப நம்மளுக்கு என்ன தந்திருக்கு v தந்திருக்கு அது ஓகே. A அடுத்த ரோ. அப்ப இங்க A க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? இப்ப நமக்கு அது சுழலி தள்ளதால வட்ட பரப்பின் தந்திருக்காங்க. அப்ப வட்ட பரப்பின் பரப்பளவு வந்து πr². அப்ப v πr² அதே q சமமான போது πr² v1 சொல்லி வருது. ரைட். மேலே இது எப்படி வருது சொல்லி அப்படி நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா என்ன சொன்னா ஒரு செகண்ட்ல தள்ளப்படுறதானே ஒரு வட்ட பரப்பினூடாக ஒரு செகண்ட்ல நம்மளுக்கு போகிறது வந்து எப்படி இருக்கும் அது தள்ளப்படுற வேகம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லி பார்க்கணும் கேட்டா நீங்க தள்ளப்படலாம். இப்ப இந்த பரப்பு வந்து நம்மளுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா πr². அப்ப இதுல வேகம் v. அப்ப வேகம் v ன்னு சொன்னா அது ஒரு செகண்ட்ல சென்ற தூரம் தான் என்னது வேகம். அதாவது vt s/vt. அப்ப அது t வந்து ரவுண்டுங்கிறபடினால அந்த தூரம் v வருது. அப்ப எவ்வளவு v. அப்ப இந்த இவ்வளவு கனவளவு இருக்கிற இந்த நீர் பரப்பு வந்து என்ன செஞ்சுக்க போது ஒரு செகண்ட்ல வெளியா இருக்க போகுது. அதாவது v தர πr². அப்ப நமக்கு திணிவு கேட்டபடினால m = dv. அப்ப அடர்த்தி தர கனவளவு நமக்கு தெரியும். அடர்த்தி தந்திருக்காங்களோ நம்மளுக்கு வரப்போகுது πr² 0. அப்படிதான் அது நமக்கு வருது. இப்ப அடுத்த கேள்வி என்ன சொல்லி பார்க்கணும்னு சொன்னா r = 25 சென்டிமீட்டர் எனில் மேலே 5 உள்ள தடையை மீறி கப்பலை நகர்த்த தேவையான இழிவு வேகத்தை காண்க. இதுக்கு அடர்த்திய 1000 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் ஸ்டீன்ஸ் எடுக்க சொல்லிருக்காங்க. π = 3 எடுக்கட்டா வர்க்கமூலம் 38.4 = 6.20 பாருங்க சொல்லி பார்ப்போம். இப்ப இவ்வளவு நம்மளுக்கு என்ன செய்யணும் இவ்வளவு வேகத்துல நம்மளுக்கு என்ன செய்யணும் இவ்வளவு அளவு தீமை தான் நமக்கு வெளியாகும். இது என்னது πr² 0. இப்ப நமக்கு என்ன செய்யணும் அந்த விசைக்கான ஒரு தொடர்பு கொண்டு பெறணும். விசைக்கு நமக்கு திணிவுக்கும் விசைக்கும் இடையிலான ஒரு தொடர்பு நம்ம பெறதுக்கான ஒரே ஈக்குவேஷன் Δmv/t. அதாவது உந்த மாற்ற வீதம் வந்து நமக்கு என்ன இருக்க போகுது விசையா வரும். இப்ப அதை பார்த்தோம்னா இப்ப Δmv/t ல Δmv/t தான் என்னது திணிவு பாய்ச்சல் வீதம். அதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்னு சொல்லி நீங்க πr² 0 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சொல்ல இங்க இருக்கிற அந்த வேகம் வந்து v. என்ன வரப்போகுது πr² v²ρ. இதான் நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டா இந்த கப்பல் இந்த திணிவு வந்து நமக்கு செல்லப்படுறதுனால நீங்க மூணாம் விதிப்படி இந்த கப்பல்ல வந்து தொழிற்படக்கூடிய விசை. இந்த விசை வந்து எதுக்கு சமனா இருக்கணும்? இந்த கப்பல் மட்டுமட்டாக இயங்க ஆரம்பிப்பதற்கு இந்த விசை வந்து நமக்கு நம்ம ஆல்ரெடி கணிச்ச தடை விசை. அதாவது 7.2 13 நியூட்டன்ங்கிற அந்த விசைக்கு ஈக்குவலா இருந்தா நம்மளுக்கு என்ன வரப்போகுது கப்பல் நடக்கும். அப்ப அது மீதான் இந்த ஈக்குவேஷன் நினைக்கிறேன் இந்த πr² v²ρ ஈக்குவல்ஸ் இங்க 7.2 13 நியூட்டன் விசைக்கு நம்ம சாப்பிடுறதுலாம் இதுல பை ரோட பெருமானங்களை பிரதிவிட்டு நம்மளுக்கு v² பாரு என்னன்னு சொன்னா 38.4 சொல்லி வரும். ஆகவே v = நம்மளுக்கு என்ன வரப்போகுது வர்க்கமூலம் 38.4 அது பெருமான தந்திரிக்கு 6.20 m/s. அது ஓகே. இப்ப அடுத்த ஒரு क्वेश्चन இருக்கு பா. அடுத்த கேள்வி சுழலியின் கோண வேகத்தை நிமிடத்திற்கான சுழற்சிகள் rpm அளவில் தருது. இது வந்துட்டு ஈக்குவேஷன் ரேட்டை பார்க்கலாம். பட் அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி ஒன்று பார்க்க போறோம்னா இப்ப rpm என்ன ரிவல்யூஷன் பெர் மினிட். இதுக்கும் நம்ம வளமையாக காணப்படக்கூடிய அந்த கோண வேகத்துக்கு மேல வந்துட்டு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா கோண வேகம் இந்த ஒமேகா பார்க்கறது வந்துட்டு ரேடியன் செகண்ட் -1. இப்போ ஒமேகா வந்து ரேடியன் செகண்ட் -1. அதாவது ஒரு செகண்ட்ல சுழன்ற கோணம். அந்த கோணத்தை நம்ம ரேடியன் அளவில் குறிப்பிடக்கூடிய ஒமேகா வருது. இதே இந்த ஆர்பிஎம்ங்கிற என்னன்னு சொன்னா ரிவல்யூஷன் பெர் மினிட். அதாவது ஒரு நிமிடத்துல சுழன்ற கோணம். அதாவது நம்ம ஆர்பிஎஸ் சொல்லி சொல்லலாம். பொதுவாக நம்ம ஆர்பிஎம் யூஸ் பண்றோம். ஆர்பிஎஸ் சொன்னா என்னது ஒரு ரிவல்யூஷன் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்ட்ல சுழன்ற தடவைகள் எத்தனை தடவை சுழலுங்கிறத நம்ம சொல்ல ஆர்பிஎஸ் சொல்லி கேட்கலாம். அது நம்ம ஒரு நிமிடத்துக்கு மாற்றக்குள்ள ஆர்பிஎம் ரிவல்யூஷன் பெர் மினிட் சொல்லி வரப்போம்.
அப்ப உண்மையா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு வட்ட விடல் சொல்லி எடுக்கவே, இந்த வட்ட விடல் வந்து ஒரு 6 இருக்குது. அதுவே நம்மளுக்கு என்ன வரைக்கும் போச்சுன்னா வி வேகத்தோட போச்சு எடுக்கும். இப்ப வி வேகத்துல இது போயிட்டு இப்ப இது ஒரு தடவை சுழலத்துல நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி பாத்துக்கிட்டா 2π ரேடியன் சுழன்றிருக்கும். அதாவது 360 பாய் சுழன்றிருக்கும். பை ரேடியன் 180 பாய் 360 பாய் சுழன்றிருக்கும். 2π ரேடியன் சுழன்றிருக்கும். அப்ப அந்த 2π ரேடியன் அது சுழலத்துல நம்மளுக்கு அது சென்ற தூரம் எவ்வளவு சொல்லலாம் பார்த்தோம்னா, இப்படி ஒருக்க அவர் முழுசா சுத்தக்குள்ள அவர் சென்ற தூரம் எவ்வளவு பாரு. அதாவது 2π அப்படிங்கிற தூரம் நம்மளுக்கு என்ன இருக்காரு, அவரு போயிருப்பாரு. இப்போ ஒமேகான்றது ரேடியன் செகண்ட் மைனஸ் 1, அதாவது ஒமேகா சமன் தீட்டா ஒரு டீன்னு சொல்லி கேட்டுப்பாங்க. இப்ப நம்ம டீட்டா வந்து நம்ம என்ன செய்யறது, இங்க ரேடியன் அளவுல கொடுக்கறதால ஒமேகா சமன் 2π/t சொல்லி நம்ம கொடுக்கலாம். அதாவது டீங்கிறது டைம். இப்ப நம்ம என்ன செய்யலாம் வந்து பாருங்க, இந்த ஆர்பிஎஸ் நம்ம எப்படி இங்க இதுல கொண்டு வர போறோம்னு சொன்னா ஈக்குவேஷன் வரை என்ன செய்யும், அதாவது ஒரு 2π ரேடியன்ஸ்னா ஒரு முழு சுற்றலுக்கான ஒரு கோணம். 2π ரேடியன்ஸ் 360 பாவை சுழல்றதுக்கு இது எவ்வளவு டைம் எடுத்துச்சுங்கிறதா இந்த டீங்க கேபிட்டல் டீங்கிறது. 360 பாவை கோணம் சுழல்றதுக்கு இது எடுத்த நேரம் டி. அப்ப அதை டீயால பிரித்து நம்மளுக்கு வருது ரேடியன் செகண்ட் மைனஸ் 1 அளவுல கோண வேகம் வருது. அப்படி இல்லாட்டி நம்ம இதை இன்னும் ஒரு அளவுல நம்ம இன்னொரு விதத்துல நம்ம செல்ல போனோம்னு சொன்னா, இந்த டீயை ஒரு செகண்டா மாத்துவோம். இப்ப இந்த டீயை ஒரு செகண்டா மாத்தினோம்னு சொன்னா, ஒரு செகண்டா மாத்துக்குள்ள அது என்ன செஞ்சுக்கலாம், 2π ரேடியன்ஸ் ஒரு முழு சுழற்சி. ஆனா ஒரு செகண்ட்ல ஒரு தரம் தான் முழு சுத்தணும் சொல்லி அது எத்தனை தடவை சுத்தி இருக்குது. அப்ப ஒரு செகண்ட்ல அது எத்தனை தடவை சுத்தி இருக்குங்கிற நம்மளுக்கு என்ன வரப்போகுது, என்னன்னு சொல்லி வரப்போகுது. இப்ப நமக்கு ஒரு செகண்ட்ல சுத்துறதுக்கு பதிலாக இந்த எண் வந்துட்டு நமக்கு அப்படி. சோ அப்ப அது நம்ம என்ன சொல்லலாம், ஒமேகா சமன் 2πn சொல்லி நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் எடுக்கலாம். இது எப்படி வாங்கன்னு சொன்னா, ஒமேகா சமன் 2π/t. இதுல நம்ம டீங்கிறது என்னது, ஒரு 2π ரேடியன் சுழல்வதற்கு எடுத்த நேரம். அது வந்து ஒரு செகண்ட் அமைக்கலாம், இல்ல 5 செகண்ட் அமைக்கலாம். அந்த டீ தான் இந்த டீ. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த டீயை ஒரு செகண்டா மாத்தினா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த 2π ஒரு செகண்டாக மாத்தினா, இந்த டைம் ஒரு செகண்டா மாத்தினா அது ஒரு செகண்ட் 2π ரேடியன் தான். அது எத்தனை 2π ரேடியன் சுழந்திருக்கு, எத்தனை 2π ரேடியன் சுழந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செகண்டுக்கு 5 தரம் முழுசா சுத்தி இருக்கு. அப்படின்னா என்னது, 5 தரம் 2π ரேடியன் சொல்லி நம்ம எல்லாம் இன்னொரு அளவுக்கு இந்த ஒமேகாவுக்கு வைக்கலாம். அதான் ஒமேகா சமன் 2π ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு டிரெக்டா வந்தது. இங்க நான் போட்டிக்கிற என்ன ஒரு செகண்ட் புரியுது. அப்ப இந்த என் சமன் நம்மளுக்கு என்ன வரப்போன்னு சொன்னா, ஒமேகா இன்டு 2π. இப்ப ஒரு செகண்டுக்கு இவ்வளவு போயிருக்கீங்க சொன்னா ஒரு நிமிஷம் வந்துட்டு எவ்வளவு, 60 செகண்ட். சோ அப்ப நம்ம என்ன செய்யலாம், இங்க ஒரு நிமிடத்துக்கு சொல்றதை பாக்குறதுக்கு ஒமேகா இன்டு 2π தர 60 சரி போட்டோம் சார், இது வந்து. இப்ப இந்த ஈக்குவேஷன் நம்ம போட்டு என்ன செய்யலாம், பிரேக்கா அங்க ஈக்குவேஷன்ல போட்டோம் சார் நம்ம வரப்போம். இப்ப நம்ம கேட்டீங்கன்னு சொன்னா சுழலின் கோண வேகத்தை நிமிடத்திற்கான சுழற்சிகள் RPM அதுல கேட்கிறாங்க. அதே நம்மளுக்கு இங்க இருக்கலாம் வந்து என் நம்ம வரப்போது ஒமேகாவிற்கு 2π தர 60. 2π தர 60. இதுல நமக்கு ஒமேகா வந்து நம்மளுக்கு தெரியுது, V சமன் R ஒமேகா, R ஒமேகா சமன் V பை ஒமேகாவுக்கு பதிலாக விஎன்ஆர் போயிடும். ஒமேகாவுக்கு பதிலாக விஎன்ஆர் போட்டோம் சொன்னா நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ணா, அப்ப நம்ம இந்த டி வந்து ஆல்ரெடி கண்டிப்பா 6.2 அதனால 2 பைக்கு பதிலாக வந்தோம். 6க்கு பதிலாக நமக்கு தந்திருக்காங்க யூனிட் சென்டிமீட்டர். 6.2 தர 60. அப்ப இதை நாம சிரிக்கன்னு செய்யலாம், அதுபடியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வரும் சொன்னா 248 RPM. So revolutions per minute எல்லாம் வரப்போகுது. 248 சொல்லி வருது. அதாவது திருப்பி ஒரு கஷ்டம் ஒமேகாங்கிறது டீட்டா ஒரு டி. அதாவது இந்த டீட்டா நம்ம என்ன அளவுல கொடுக்கணும்னு சொன்னா ரேடியன் அளவுல கொடுக்கறதால 2π/t எடுக்கும். அது வளமை அங்கே போற ஈக்குவேஷன் என்னன்னு சொன்னா, ஒரு 2π ரேடியன் சுழல்வதற்கு எடுக்கிற நேரத்தால பிரிச்சு ஒமேகாவை பார்க்கலாம். அப்படி இல்லாம நம்ம ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு வேலையும் செய்யலாம். எப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஒரு செகண்ட்ல எத்தனை
எவ்வளவு கோணம் சுழன்றிருக்கு. அப்ப எவ்வளவு கோணம் சுழன்றிருக்குன்னு சொல்லி அப்படி பண்ணு நம்ம பார்க்கணும். அப்ப ஒரு செகண்ட் அது என் தடவை சுழன்றிருக்குன்னு சொன்னா என் தர 2π. ஒரு தடவை சுழன்றா 2π. அப்ப என் தடவை சுழன்றதுன்னா என் தர 2π. அப்ப 2π என்னன்னு சொல்லி எடுக்கலாம். அப்ப ஒமேகா சமன் 2π. இப்ப இங்க இருக்கிற எண் வந்து ஒரு செகண்டுக்கு எழுதிட்டால 60 செகண்டுக்கு பாக்குறோம்னு சொன்னா இந்த எண்ணை வந்து நம்ம என்ன செய்யலாம், 60 அதை பெருக்கி விட்டோம்னா அது வரப்போகுது. ரைட், ஓகே ரைட். இப்ப அடுத்தது டீப்பா இருக்கும். இக்கப்பல் ஜலசந்தியின் ஒடுக்கமான பகுதியூடாக செல்கின்றது. ஜலசந்தியின் குறித்த பகுதியூடாக பாயும் நீரானது அருவிக்கோட்டு பாய்ச்சலில் உள்ளது எனவும் பிசுக்குமேற்ற பாய் எனவும் கருது. ஜலசந்தியின் அகலமான பகுதி ஏயின் விட்டம் 600 மீட்டராகவும் ஒடுங்கிய பகுதியின் விட்டம் 200 மீட்டராகவும் உள்ளது. அப்ப அகலமான பகுதியின் விட்டம் வந்து நமக்கு தந்திருக்காங்க சொன்னா அகலமான பகுதியின் விட்டம் வந்துட்டு 200 மீட்டர். சாரி, விட்டம் வந்து 600 மீட்டர். கவனம் விட்டம் தந்திருக்காங்க. ஆகவே ஆரை வந்து 300 மீட்டர். அப்ப ஒடுங்கிய பகுதியின் விட்டம் வந்து நமக்கு தந்திருக்காங்க சொன்னா 200 மீட்டர். சோ ரேடியஸ் வந்து 200 மீட்டர் இருக்கு. பகுதி ஏயில் நீரின் வேகம் 2 மீட்டர் per செகண்ட் எனில் பகுதி பியில் நீரின் வேகத்தை காணி. அப்ப இது வந்துட்டு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு நம்ம தொடர்ச்சி சமன்பாடு யூஸ் பண்ணினோம்னா சரி. அப்ப தொடர்ச்சி சமன்பாடு படி Q சமன் AE. ஆகவே A1 V1 சமன் A2 V2 சொல்லி போடணும். இங்க நம்மளுக்கு A1 சமன் நம்மளுக்கு என்னது, இங்க நம்மளுக்கு வட்டப்பரப்பு உடனே காட்டப்பட்டிய வட்டப்பரப்புனால πr ஸ்கொயர் தான். அப்ப πr ஸ்கொயர்ல நம்மளுக்கு என்ன போகுது, π. இதை நான் R1 எடுக்கணும் ஆந்திர பகுதி, இதை ஒடுங்கிய பகுதி R2 எடுக்கும். இது நம்மளுக்கு தந்திருக்காங்கன்னு சொன்னா பகுதி, அதாவது ஆந்திர பகுதியில 2 மீட்டர் per செகண்ட். ஆகவே π R1 ஸ்கொயர் தர V1 சமன் π R2 ஸ்கொயர் தர V2. இதுல 5 கேன்சல் ஆயிடும். சோ R1 ஸ்கொயர், R1 நமக்கு என்ன வருது, R1 வந்து 300 வர்க்கம். ஆகவே 300 வர்க்கம் தர V1 வந்து நமக்கு என்னது 2 மீட்டர் per செகண்ட் சொல்லி தந்துருக்கு. அதே டைம் நீங்க R2 வர்க்கம் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 100 வர்க்கம் தர V2 என்று. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்யலாம், V2 பாரு. V2 வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது 18 மீட்டர் per செகண்ட். 18 V2 வருது. இப்ப அடுத்தது இப்பாதைகளுக்கிடையே ஏற்படும் அமுக்க வேறுபாடு PA மைனஸ் PD இனை கணிக்க. இங்க நம்மளுக்கு 1200 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் செலுத்தாஞ்சிட்டாங்க. அப்ப இது நமக்கு சீப்பாடு பார்க்கும். இக்கப்பலானது கடலோர ஏவுகணை தளம் ஒன்றிலிருந்து ஏவுகணையால் தாக்கப்படும் சந்தர்ப்பம் ஒன்றை கருது. ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் ஏவுகணைக்கும் கப்பலுக்கும் இடையிலான தூரம் 1450 மீட்டர் என கொள். அச்சந்தர்ப்பத்தில் கப்பலானது 25 ms எனும் மாறா வேகத்தில் பயணிக்கையில் அதனை நோக்கியதாக ஏவுகணை பயணிக்கின்றது எனில் 10 செகண்ட்களை கப்பலை தாக்க ஏவுகணையும் இழிவு ஆரம்ப வேகத்தை கணிக்க அதனை கொண்டு ஏவுகணை கிடையுடன் ஆக்கும் ஆரம்ப கோணத்தை கணிக்கும். இவ்வினாவுக்காக கப்பலை ஒசுமொழி திணிவாக கருத tan 22.476 அப்ப இது வந்து வேதியியல் கேள்விதான். இது என்ன விஷயம் சொன்னா கப்பல் இயங்கி கொண்டிருக்கு. அப்ப அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதான் நமக்கு ஏவுகணை தளம்னு சொல்லியிருக்கோம். இந்த கப்பல் வந்து ஒரு வருகிற சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு என்ன தூரத்தில் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா 1450 மீட்டர் தூரத்தில் இருக்கா. இப்ப 10 செகண்ட்ல கப்பலின் தாக்க ஏவுகணை இது கிடையாது. அப்ப அது வெரி ஈஸி. இப்ப கப்பல் வந்து நமக்கு என்ன வேகத்துல வந்துட்டு ஒரு 25 ms ஒரு மாறா வேகத்துல கப்பல் வந்துச்சு. அப்ப 10 செகண்ட்ல எவ்வளவு தூரம் வந்துருக்கு ஏவுகணை தளத்தை நோக்கி. அப்ப S சமன் UT. அப்ப S சமன் UT U சமன் 25, T சமன் வந்துட்டா S சமன் 250 மீட்டர் வந்து. ஆகவே 10 செகண்ட்கள்ல இந்த காணப்படக்கூடிய இந்த ஏவுகணை தளத்துக்கும் அங்க இருக்கிற அந்த கப்பலுக்கும் இடையிலான தூரம் எவ்வளவு, 1450 மீட்டர் ஆரம்பத்தில் இருந்தது. 250 மீட்டர் நோக்கி வந்திருக்கு. அப்ப 1450 இருந்து 250 கழிச்சு சொன்னா 1200 மீட்டர். இந்த 1200 மீட்டர் தான் நமக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ். அப்ப இதுல சும்மா அந்த ஒரு அட்வான்ஸான ஒரு கால்குலேஷன் மாறுறதுக்காண்டி கப்பல் இருக்காங்க. அந்த டைம் நம்ம கால்குலேட் பண்ணி போட்டு 1200 மீட்டர்ல அடிக்கிறதுக்கு தேவையான கணக்கு பார்க்கறது. சரி, அது டைம் வந்து பரப்பு நேரம் 10 செகண்ட். ஆடி நம்ம எடுக்கலாம் பரப்பு டைம் 10 செகண்ட் நம்ம ஈஸியா பாக்குறதுக்கு எடுக்கலாம். ஆகவே இது இதான் நம்மளுக்கு வருது போது நான் நீங்க எடுத்தேன். இது நமக்கு Vy இப்ப Vy வந்து நமக்கு தெரியும் சொன்னா இந்த Vyக்கான ஈக்குவேஷன் நம்ம மேல் நோக்கி போடுறது. இப்ப Vy சமன் U மேல் நோக்கி இருந்தாலும் மைனஸ் ஜிடி வரப்போகுது. அப்ப Vy வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, மொத்த பரப்பு நேரம் 10 செகண்ட் சொன்னா அது அதி உயர் நம்மளுக்கு இப்ப பாதை இருந்துச்சுன்னா இப்படிதான் வரப்போகுது. மொத்த பரப்பு நேரம் 10 செகண்ட் சொன்னா அது அதி உயர்ச்சி அடைவதற்கு நேரம் 5 செகண்ட்.
திருப்பி அங்கால இங்க வரும் திருப்பி 4 செகண்ட் இருக்கும். அப்ப நமக்கு என்ன செய்யுது 5 செகண்ட் டைம்ல நிறைய நமக்கு என்ன செய்யுது 0 ஆகுது. ஆகவே 0 சமன் u மைனஸ் g வந்து நமக்கு பார்த்து t சமன் 5 சொன்னா u வந்து நமக்கு என்ன வர போகுது 3u by இந்த இருக்கும். அப்ப uy நமக்கு என்ன வர போகுதுன்னா 50 மீட்டர் per second சொல்லி வருது. இது என்னது நிலைக்கு கிடையில எழுதுவோம். அப்ப கிடையில நமக்கு என்ன செய்யுது 10 செகண்ட்ல 1200 மீட்டர் தூரம் போகணும். அப்ப கிடையில நம்மளுக்கு 6 தானே. ஆகவே அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் s சமன் ut சமன்பாடுல s வந்துட்டு 1200 மீட்டர், u வந்து நமக்கு பாக்குறது நம்ம u5 ux எழுதுவோம். சோ அங்க t வந்து நமக்கு 10 செகண்ட். ஆகவே நம்மளுக்கு ux வந்து நமக்கு என்ன வர போகுது 120 மீட்டர் per second சொல்லி வருது. இப்ப நமக்கு தேவையான நிலைக்குத்தி வேகங்களையும் கிடை வேகங்களையும் இதுல v நம்ம பாக்குறதுக்கு v வர்க்கம் சமன் ux வர்க்கம் பிளஸ் uy வர்க்கம் சொல்லி எழுதலாம். ஆகவே நம்ம இதுல v எடுத்தோம்னா வர்க்கம் மூலம் ux வர்க்கம் பிளஸ் uy வர்க்கம். அப்ப இதுல ux வர்க்கத்துக்கு பதிலா நீங்க 50 வர்க்கம், அங்கால ux வர்க்கத்துக்கு பதிலா போட போறோம் 120 வர்க்கம். சோ அப்ப அது ரெண்டு நமக்கு எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் வர போயிருந்துச்சுன்னா v சமன் 130 ms மைனஸ் 3 v சமன் 130 ms மைனஸ் 1 சொல்லி வருது. ஈக்குவல் 130 ms வரும். இப்ப அடுத்து நமக்கு கேட்டிருக்காங்கன்னா அதனையும் கொண்டு ஏவுகணை கிடையுடன் ஆக போகணும். அப்ப கிடையோட ஆகிற கோணம் நமக்கு தெரியும் சொல்லி கிடை வேகம் நிலைக்குத்து வேகம். அப்ப அதாவது இந்த மைனா இது என்னது இது கிடை வேகம். இந்த கிடை வேகம் 120 மீட்டர் per second. இந்த நிலைக்குத்து வேகம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 50 ms மைனஸ் 1. ஆகவே இந்த கிடையோட ஆகிட்டா இது கிடை ஆகிட்டா ஆகவே tan θ சமம் நமக்கு என்ன வரும்போது எதிர் பக்கத்தின் கீழ் ஆகிப்போம். சோ ஆகவே 50 120. சோ இது சுருக்கி அம்சம் நமக்கு வரப்போற ஆன்சர் தசம் 416 வரும். tan θ சமம் தசம் 416. சோ உங்களுக்கு தந்திருக்காங்க tan 22.6 சமம் தசம் 416ங்கிறதால θ சமம் என்ன வரப்போகுது 22.6 வரும். அந்த விஷயம் ரைட். ரெண்டாவது விஷயம் இப்பகுதியில் இருக்கிற ஏற்படும் அமுக்க வருபாடு PA மைனஸ் PB கண்டுபிடிக்க 1100 கிலோகிராம் மைனஸ் PA PG முறையே A B பகுதிகளில் உள்ள அமுக்கம். அப்ப இதுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். கொஸ்டினை பார்த்துருக்கோம். இது வந்து சமன்பாடு புள்ளியே இது புள்ளி இங்க நம்மளுக்கு கிடைமட்டம் மாறல தானே. 1000 எழுதியெல்லாம் பார்த்தோம்னா கிடைமாற்றலுக்கான மேலுள்ள சமன்பாடு அந்த மேல சமன்பாடு யூஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு நிறைய கோட்டு பாயிண்ட் தந்திருக்காங்க. ஆக நம்ம இது போட்டோம் அப்படின்னா PA plus half rho VACR equal PE plus half rho VB square. So now கிடைக்கிறது PA minus PB தான். அது PA minus PB equal half rho பொதுவாக சொன்னா VB square minus VACR வரப்போகுது. அப்ப இதுல நமக்கு இடையே ரோ வந்துட்டு 1000 VB வந்துட்டு 18 இருக்கும். அவங்களோட VACR வந்துட்டு 2 இருக்கும். அப்ப போட்டு எடுக்கிற டைம்ல PA minus PB இந்த பிரஷர் டிஃபரண்ட் உங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா 1.92 தர 15 பேஸ்கால். 1.92 தர 15 பேஸ்கால். 1.92 தர 15 பேஸ்கால். இப்ப அடுத்தது மூணாவது பிரச்சனை பார்ப்போம். மூணாவது பிரச்சனை என்ன சொல்லுச்சுன்னா இவ்வாறான இரு கப்பல்கள் அருகருகே பயணிக்கும் போது பக்கவாட்டு மோதி அதாவது சைட் வைஸ் கொலிஷன் ஏற்படலாம் என்ற கூற்றை சார்ந்த காரணங்களுடன் விளக்கு. இது வந்து நம்ம நார்மலா தெரியுதுன்னா இப்ப இப்படி ஒரு கப்பல் இப்படி போகும், இன்னும் ஒரு கப்பல் எது செய்யுதுன்னா அதுக்கு அருகாமையில இப்படி போகுதுன்னு இருக்கும். அப்ப இங்க என்ன செய்யுது இங்க பாருங்க ஏரியா இப்போ 2 கப்பல் அருகருகே இப்படி போற சந்தர்ப்பத்தில் ஒரு கப்பல் இப்படி போகுது, ஒரு கப்பல் இப்படி வருவாங்க வார டைம்ல இந்த 2 கப்பல்களுக்கும் இடைப்பட்ட இந்த பரப்பு வந்து நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னா குறுகியதா இருக்கும். அப்ப இந்த பரப்பு குறைய நமக்கு என்ன செய்யப்பட போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அடுத்த என்ன செய்யப்பட போகுது நீர வேகம் வந்துட்டு அவருடைய சடுதியாக அதிகரிக்கும். ஏன் அங்க நம்ம தொடர்ச்சி சமன்பாடு பார்த்துட்டா A1 B1 மாறுது. அப்ப அவங்க இடையே இருக்கிற அந்த குறுக்கோட்டு பரப்பு நமக்கு என்ன செய்யுது குறையுதுங்கிறபடினால அவருக்கு இருக்கிற வேகம் கூடும். அப்ப அவங்க ஓரங்கள் எவ்வளவு இந்த 2 கப்பல் இங்கால இருக்கிற ஓரங்கள் எவ்வளவு இந்த கப்பல் நடுவுல நமக்கு என்ன செய்யப்பட போகுது வேகம் அதிக உண்டு. கப்பல் நீர வேகம் அதிக இருக்கிறபடினால நமக்கு என்ன செய்யப்பட போகுது இவை இரண்டுக்கும் இடையில இந்த 2 மொழிக்கும் இடையில ஒரு ஹாஃப் இருந்த half rho VB square BA square அடுத்து pressure difference வந்து வரப்பாங்க. அப்ப அந்த pressure difference வரபடினால நமக்கு என்ன செய்யப்பட போகுது F சமன் என்ன வருது F equal delta P into A ங்கிற ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். அதாவது அமுக்கம் தர குறுக்கோட்டு பரப்பளவு. அப்ப இந்த அமுக்க வேறுபாடு இந்த 2 கப்பலினுடைய பலித குறுக்கோட்டு பரப்பளவு தொடிப்பறதுனால
ஒரு விஷயம் ஒன்று நம்மளுக்கு என்ன செய்யப்பட போகுது, இந்தியால பக்கம் தொழிற்படுது, இதுல இந்தியால பக்கம், இதுல இந்தியாவில தொழிற்படுது. ஏன் அமுக்க மிகை பக்கம் இருக்கிற பக்கம் தானே செய்யுது விசை தொழிற்படப்படாது. இந்தியாவில் அமுக்கம் விட இந்தியாவில் அமுக்கம் குறையும். பெங்காலத்துக்கு இருக்கிற வேகத்தோட பெங்கால இருக்கிற வேகம் கூடுது, அதுக்கான ரீசெண்ட் சமன்பாடு படிச்சிருக்கோம். சோ அப்ப அதனால இங்க இருக்கிற வேகம் கூட பண்ணினால இங்க நம்மளுக்கு என்ன செய்யப்படும் போது வேகம் கூட பண்ணினால ஒரு அமுக்க மிகை ஒன்று வரும். பெங்கால பக்கம் இங்கால நோக்கி வரும். அதே மாதிரி இந்த கப்பலுக்கு இங்கால நோக்கி வர போகுது. அப்ப இந்த அமுக்க மிகை வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, கப்பலினுடைய பழித குறுக்கோட்டு பரப்புல தொழிற்பெறப்படினால ஒரு மிகையான ஒரு விசை ஒன்று வருது. அப்ப அந்த விசை வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, ரெண்டு கப்பலையும் ஒன்றோட ஒன்று மோதுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கான ஆன்சர் அப்ப அதை நம்ம எழுதுறோம். நம்ம இவ்வளவு டீட்டெயிலா எழுதுறது. அப்ப இதுல மெயினா நம்ம எதிர்பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப ரெண்டு கப்பல்கள் அருகாங்க வரும்போது கப்பல்களுக்கு வெளியில் இருக்கிற குறுக்கோட்டு பரப்பளவு குறையும். அது ஒரு பாயிண்ட். குறைவதால் என்ன செய்யப்பட போகுது, வேகம் கூடுது. அது ஒரு பாயிண்ட். வேகம் கூடத்தால் என்ன செய்யப்பட போகுது, இரண்டு கப்பல்களை நோக்கிய திசையில ஒரு அமுக்க வேறுபாடு வரும், அல்லது அமுக்க மிகை ஒன்று வரும். அது மூணாவது. இந்த அமுக்க மிகை வந்து கப்பலின் பழித குறுக்கோட்டு பரப்புல தொழிற்பரப்படினால என்கிறதன் அடிப்படையில ஒரு விசை ஒன்று இரண்டு கப்பல்களை நோக்கி திசையில தொழிற்படுறதுனால ரெண்டு கப்பல்களும் என்ன செய்யுது, ஒன்றோடு ஒன்று மோதுறதுக்கு சான்ஸ் இருக்கு.